Assalamu alaikum. Next, page number 11 1.14 able to explore symmetry in familiar 3D shapes like in alphabets individually. அந்த 3D ஷேப்போடைய சமச்சீர் தன்மையை பற்றி நாம் இதில் பார்க்க போகிறோம். For example, if we cut an apple into two equal halves, we observe that two parts are in symmetry. நம்ம ஒரு ஆப்பில் ரெண்டு சரி பாகமாக வெட்டினா ரெண்டு பாகத்துலேயும் நம்ம சமச்சீர் தன்மை இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டும் ஒரே ஈக்குவலாக இருக்கும். Symmetry is an important geometrical concept commonly seen in nature and is used in every field of our life. Artists, manufacturers, designers, architects and others make use of the idea of symmetry. இந்த சிமெட்ரின்ற சமச்சீர் தன்மை அப்படின்றது என்னன்னா ஒரு முக்கியமான வடிவியல் கருத்து, ஜாமெட்ரிக்கல் கான்செப்ட். இயற்கையாகவே நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம இந்த சமச்சீர் தன்மையை பார்க்குறோம். இந்த ஓவியர்கள், தயாரிப்பாளர்கள், அந்த கட்டடம் கட்டுறாங்க இல்லையா, அவங்க இதெல்லாம் இந்த சமச்சீர் தன்மையை பயன்படுத்தி அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. Symmetry refers to the exact match in shape and size between two halves of an object. ஒரு சமச்சீர் தன்மைன்றது என்னன்னா ஒரு பொருளை நம்ம பாதியாக பிரிக்கிறப்ப ரெண்டு பாதியும் சரி சமமாக ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. When we fold a picture into two halves and if both the halves match exactly equal, then we say that the picture is symmetrical. அதான் எந்த ஒரு படத்தை நம்ம ரெண்டாக மடித்து சரிசமமாக மடித்து அதை பிரித்து பார்த்தா ரெண்டு பக்கமும் ஈக்குவலான பிக்சரோ படமோ இருந்ததுன்னா அது சிமெட்ரிக்கல். இப்போ உங்களுக்கு ஒரு அவுல் படம் கொடுத்துருக்காங்க, ஒரு லீஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க, தாஜ்மஹால் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம நடுவில் சென்டராக கோடு கிழிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு சமமாக தெரியும், எந்த மாற்றமும் இருக்காது. அடுத்தது லைன் ஆஃப் சிமெட்ரி, சமச்சீர் கோடு. When a line divides a given figure into two equal halves and it matches exactly, then we say that the figure is symmetrical about the line. This line is called the line of symmetry or axis of symmetry. When a line, எந்த ஒரு கோடு ஒரு ஃபிகரை டூ ஆஃபாக பிரிக்குதோ, அதாவது டூ ஆஃபாக பிரித்து ரெண்டும் சரி சமமாக இருக்குதோ அந்த கோட்டுக்கு, அந்த பிரிக்கிற கோட்டுக்கு பேர் லைன் ஆஃப் சிமெட்ரி, இல்லைன்னா ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, சமச்சீர் அச்சுன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா சமச்சீர் கோடுன்னு சொல்கிறாங்க. இங்கே உங்களுக்கு பேஜ் நம்பர் 12 ஒரு சில டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டயக்ராம் அந்த லைன் ஆஃப் சிமெட்ரி போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ அந்த கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஆஃபும், ரெண்டு பாதியும் சமமாக இருக்குது, மாற்றம் இல்லாமல். இல்லை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 4 lines of symmetry. We can divide a square in 4 ways symmetrically. ஒரு ஸ்கொயரை 4 பக்கமும் கோடு கிழிச்சு பிரிச்சுருக்காங்க இல்லையா, இது 4 lines of symmetry. அடுத்தது கீழே இருக்கிற ரெக்டாங்கிளை 2 கோடு போட்டு பிரிச்சுருக்குறாங்க, இது 2 lines of symmetry. அப்போ ரெண்டுமே சரிசமமாக பிரிச்சுருக்குறாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஸ்கூலில் நோட்டு வாங்கியிருப்பீங்க, அதில் ப்ராஜெக்ட் நோட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். லிஸ்ட் அவுட் 2 சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் தட் யூ நோ. உங்களுக்கு தெரிஞ்ச 2 சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட், அந்த பொருள் ஏதாவது 2 பொருள், அதாவது நம்ம சரிசமமாக பிரித்தா ரெண்டு ஆஃபும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். டிக் த பிக்சர் விச் எக்ஸிபிட் சிமெட்ரி. இந்த கீழே கொடுத்துருக்கிற பிக்சரில் எந்த 2 பிக்சர் நம்ம பிரித்தோன்னா சரிசமமாக இருக்குமோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க தேர்டில் இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் அந்த டயக்ராமை வரைங்க. அந்த மாதிரி சிமெட்ரிக்கு இருக்கிற மாதிரி அந்த டயக்ராமை வரையணும். ஃபோர்த்தில் ட்ரா த லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஃபார் த ஃபாலோயிங் ஃபிகர் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இப்போ இந்த கீழே ஒரு சில டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நீங்கள் எத்தனை தடவை அந்த
அந்த ஃபிகரை வந்து கோடு போட்டு பிரிக்கலாம், சமமாக பிரிக்கலாம். இங்கே ஏற்கனவே நம்ம ஸ்கொயரை வந்து ஒரு 4 தடவை மேலே ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, குறுக்கில் ஒரு கோடு, இந்த குறுக்கில் ஒரு கோடு, அப்படி போட்டு பிரித்தோம் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு டயக்ராமையும் நீங்கள் பிரிச்சிங்கன்னா சமமாக இருந்ததுன்னா எத்தனை கோடு போட்டிங்கன்னா அது சமமாக பிரியும். ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கு, செகண்ட் டயக்ராமுக்கு இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டு பார்த்து சமமாக இருந்தால் மட்டும் அது எத்தனை கோடு வரும் அப்படின்றத நீங்கள் எழுதணும். அடுத்தது திங்க்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கேன் வி டிவைட் த இர்ரெகுலர், கேன் வி டிவைட் இர்ரெகுலர், இஃப் நோ ஒய், இஃப் எஸ் ஹவ், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஒரு இர்ரெகுலர் ஷேப் இருக்கு இல்லையா, அதை வந்து சமமாக பிரிக்க முடியுமா, சமச்சீராக பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாதுன்னா ஏன் பிரிக்க முடியாது, பிரிக்க முடியும்னா எப்படி பிரிக்க முடியும், அதை நீங்கள் யோசித்து எழுதணும். செகண்ட் ஒன், ரைட் த அல்ஃபபெட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் விச் ஆர் நாட் சிமெட்ரிக்கல். இப்போ இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா, ஏபிசிடி இருக்கு இல்லையா, இதில் அந்த சமமாக பிரிக்க முடியாத லெட்டர்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து எழுதுங்க. தேர்டில், ரைட் த அல்ஃபபெட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் விச் ஆர் சிமெட்ரிக்கல், ஃபர்தர் ஃபைண்ட் வெதர் த சிமெட்ரி இஸ் ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். அதே மாதிரி இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸில் நம்ம பிரிக்க முடியாத எழுத்துக்களை, சமமாக பிரிக்க முடியாத எழுத்துக்களை தனியாக எடுத்து எழுத சொன்னேன். சமமாக பிரிக்க முடியும்னா எந்தெந்த லெட்டர் சமமாக பிரிக்க முடியுது, லைன் ஆஃப் சிமெட்ரி போட முடியும்னா அந்த லைன் வெர்டிக்கலாக இருக்குதா, ஹாரிசாண்டலாக இருக்குதா? வெர்டிக்கல்னால் நேராக கோடு போட்டு பிரிக்க முடியுதா, இல்லை படுக்கவாட்டமாக கோடு போட்டு பிரிக்க முடியுதான்றத உங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், சர்க்கிள் ஹேஸ் மெனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, இஸ் இட் ட்ரூ, ஒய்? இப்போ ஒரு வட்டம்னு எடுத்துக்கிறீங்கன்னா அதில் நிறைய கோடு போட்டு பிரிக்கலாம், சமச்சீர் கோடு போட்டு பிரிக்கலாம். அப்போ அது உண்மையா? அப்படி உண்மையாக இருந்தால் ஏன் அப்படி பிரிக்க முடியும்? அடுத்தது ஃபிஃப்த் ஒன், ஃபைண்ட் த 3 நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 9 விச் ஆர் சிமெட்ரிக்கல். 1லேருந்து 9 வரலையும் இருக்கிற நடுவில் இருக்கிற நம்பரில் எது வந்து சிமெட்ரிக்கல் உடைய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்தது சிக்ஸ்த்தில், ஃபைண்ட் த 2 நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 9 விச் ஹேஸ் 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இதில் எது வந்து 2 லைன் போட்டு பிரிக்க முடியும், 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து எது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், 1லேருந்து 9 வரலைன்னா ஏற்கனவே நம்பர்ஸில் நம்ம 1லேருந்து 9 வரலின்னு பார்த்தா 1ம் 8ம் தான் நமக்கு வந்து சிமெட்ரியில் பிரிக்க முடியும். அதுக்கப்புறம் 2 தடவை போட்டு பிரிக்கணும்னா 8 பிரிக்கலாம். அந்த மாதிரி சிக்ஸ்த் ஒன்னுக்கு 8 பிரிக்கலாம். 8 இருக்கு இல்லையா, இப்படி கோடு பிரித்தாலும் சமமாக பிரியும், குறுக்கில் கோடு பிரித்தாலும் சமமாக பிரியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு பேஜ் நம்பர் 14ல் 1.1.5, able to make the shapes of cube, cylinder and cone using nets especially designed for this purpose. nets of cuboid. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா உங்களுக்கு, எந்த நோக்கத்துக்காக அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கியூபு, கியூபாய்டு, சிலிண்டர், கோன், இது வந்து எந்தெந்த நெட்னா வலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கொண்டு எப்படி உருவாக்கப்படுதுன்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள், நெட் ஆஃப் கியூபாய்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் அவுட் ஏ மேட்ச் பாக்ஸ். உங்களுக்கு வத்திப்பெட்டி இருக்குது இல்லையா, வத்திப்பெட்டி வந்து ஒரு கியூபாய்டு, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணால் ட்ரா த பேஸ் சைட்ஸ் ஆஃப் த மேட்ச் பாக்ஸ். இப்போ டீச்சர் கேட்குறாங்க, ஹவு many சைட்ஸ் ஆர் இன் எ மேட்ச் பாக்ஸ். இந்த தீப்பெட்டியில் எத்தனை சைட்ஸ் இருக்குது? கியூபாய்டுன்றது ஒரு கன செவ்வகம், இதில் வந்து எத்தனை சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை சைட்ஸ் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம 6 சைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அந்த பையன் சொல்கிறான், தேர் ஆர் 6 சைட். டீச்சர், யூ ஆர் கரெக்ட், கேன் யூ அசம்பிள் இட் அகைன். மறுபடியும் ஒரு நாள் இது அதை வத்திப்பெட்டியை பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா, அதில் அசம்பிள் பண்ணி காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த எல்லோ கலரில் இருக்கிறது அடிப்பக்கமும் மேல் பக்கமும் இருக்கிற ஒரு ஃபிகரு, ப்ளூ கலரில் இருக்குது அந்த மூடுவோம் இல்லையா, 2 பக்கம் நம்ம வத்திப்பெட்டியை திறப்போம் இல்லையா, அந்த 2 சைடில் இருக்கிற ஃபிகர். அந்த ரெட் கலரில் இருக்கிறது நம்ம வத்தி குச்சியை உரசுவோம் இல்லையா, அந்த ஃபிகர் அது.
We can describe a net as a two-dimensional figure which can be folded to form a three-dimensional figure. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ரெக்டாங்கிள் ஷேப்லாம் சேர்ந்து தான், இந்த ரெக்டாங்கிள் எல்லாம் உங்களுக்கு 2D ஷேப்பு, இந்த ரெக்டாங்கிள் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு கியூபாய்டுன்ற ஒரு 3D ஷேப்பை உருவாக்குது. அப்போது இந்த ரெக்டாங்கிள்ஸ்லாம் இந்த கியூபாயோட நெட்ஸ், அதாவது அந்த கன செவ்வகத்தின் வலைகள். அது வந்து உங்களுக்கு ஒன்று ட்ரை தீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நெட் ஆஃப் ஏ கியூப், ஒரு கியூப் எப்படி உருவாகுது. ஃபோல்ட் ஏ ஸ்கொயர் அலாங் த டாட்டட் லைன்ஸ், ஹென்ஸ் 6 ஈக்குவல் ஸ்கொயர் ஃபார்ம் த நெட் ஆஃப் ஏ கியூப். அதே மாதிரி தான் இதுவும், நம்ம கியூபாய்டு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் கியூபும். ஒரு அட்டைப்பெட்டி, அதாவது கியூப் ஷேப்பில் இருக்கிற ஒரு அட்டைப்பெட்டியை பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் இத்தனை ஷேப்பில் ஸ்கொயர்ஸ் இருக்கும். எத்தனை ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6. இது அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே மடித்து மேலே 1 2 3 அப்படியே இருக்கும். 2வும் 1 அந்த பக்கமாக மடிச்சுட்டு 4 இந்த பக்கமாக மடிச்சுட்டு மேலே 5 கீழே 6 இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷேப் கிடைக்கும். அப்போ இந்த கியூபோட நெட்ஸ் என்னென்னா ஸ்கொயர்ஸ். ஃபோல்டு ஸ்கொயர்ஸ் அலாங் த டாட்டட் லைன், ஹென்ஸ் 6 ஈக்குவல் ஸ்கொயர் ஃபார்ம் த நெட் ஆஃப் எ கியூப். அடுத்தது நெட் ஆஃப் எ சிலிண்டர். இப்போ நெட் ஆஃப் எ சிலிண்டர்ன்றதுக்கு சிலிண்டருடைய நெட் என்னென்னா சர்க்கிளும் ரெக்டாங்கிளும். கன்சிடர் எ ரெக்டாங்கிள் அண்ட் 2 ஈக்குவல் சர்க்கிள். திஸ் நெட் தஸ் ஃபார்ம்ட் இன் எ சிலிண்டர். அந்த சர்க்கிள், அந்த கீழே இருக்கிற சர்க்கிளும் மேலே இருக்கிற சர்க்கிளும் நடுவில் அந்த சிலிண்டர் ரெக்டாங்கிள் ஷேப்பும் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு சிலிண்டர் என்ற 3D ஷேப்பை உருவாக்குது. த லென்த் ஆஃப் த rectangle forms the boundary of the circle. Both are equal in length. இந்த ரெக்டாங்கிளோடைய லென்த்தும் அந்த சர்க்கிளோடைய சுற்றளவும் இந்த ரெக்டாங்கிளோடைய லென்த்தும் அந்த சர்க்கிளோடைய சுற்றளவும் சமம். இது ரெண்டு மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற சர்க்கிளும் கீழே இருக்கிற சர்க்கிளும் சமமாக இருக்கும் சிலிண்டரில் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது நெட் ஆஃப் ஏ கோன். ஒரு கோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோனில் அந்த கீழே இருக்கு இல்லையா அந்த 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 வட்டம் ஜாயின், லுக் அட் த ஃபிகர், ஜாயின் போத் த சைட்ஸ் ஆஃப் த portion of a circle in such way that the arc of the circle falls on the boundary of the circle attached at the bottom. இந்த வட்ட வடிவமாக இருக்கு இல்லையா அந்த சர்க்கிளோடைய பக்கங்களையும் அதே மாதிரி அந்த வட்டத்தோடைய கோண பகுதியோட வில்லு, இந்த வில்லையும் அடிப்பகுதியில் இணைக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு கோன் வடிவ ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இந்த வட்ட வடிவ பகுதியின் பக்கங்களையும் அந்த வட்ட கோண பகுதியோட வில்லையும் நாம் அடிப்பகுதியில் இணைக்கிறப்ப நமக்கு ஒரு கூம்பு வடிவம் கிடைக்குது. The length of the arc forms the boundary of the circle. இந்த வட்டத்தோட அந்த வில்லுன்னு சொன்னோம் இல்லையா அதோடைய லென்த்தும் அந்த சர்க்கிளோடைய சுற்றளவை அமைக்குது. அதனால் போத் ஆர் ஈக்குவல் இன் லென்த். அதனால் ரெண்டுத்தோடைய லென்த்தும் சமம். அதாவது அந்த 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 சர்க்கிள் அந்த இருக்கு இல்லையா அதுவும் உங்களுக்கு the length of the arc forms the boundary of the circle, both are equal in length. அடுத்தது வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 16 ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம 3D ஷேப்பு 2D ஷேப்பு எப்படி 3D ஷேப் உருவாகுது அதோடைய சிமெட்ரி இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆங்கிள்ஸ், கோணங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். To get the feel of an angle through observation of object in their environment and paper folding. நம்ம டெய்லி நம்ம இதில் பார்த்திங்கன்னா
நம்ம உத்து பார்த்தோங்கன்னா காகித மடிப்புகள் மூலமாக நம்ம கோணங்கள்லாம் எப்படி படிக்கலான்றது இந்த ஆங்கிள்ஸில் பார்க்க போகிறோம். The angles are used in bridges, buildings, cell phone towers, wings of plane, bicycles, windows and doors. இப்போ இதிலெல்லாம் நம்ம அந்த கோணங்களை யூஸ் பண்ணுறோம். ஆங்கிள்ஸ் அப்படின்றது கோணங்கள். எங்கெங்கன்னா பாலங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள், செல்ஃபோன் டவரு, ஏரோப்ளேனுடைய இறக்கைகள், சைக்கிள், கதவு, ஜன்னல், இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற நிறைய பொருள்களில் இந்த கோணங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த ஆங்கிள்னா என்ன? An angle is a shape formed by two line segment or rays diverging from a common point. ஒரு ஆங்கிள்ன்றது அப்படி என்னன்னா, ஒரு கோணம்ன்றது என்னன்னா, ரெண்டு கோட்டு துண்டுகளோ இல்லை ரெண்டு கதிர்களோ, லைன் செக்மெண்ட் நம்ம கோடு போடுறோம் இல்லையா, அந்த கோட்டு துண்டுகளோ என்ன பண்ணுதுன்னா அதனுடைய பாதையிலிருந்து விலகிறப்ப நமக்கு ஒரு கோணம் கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். ஆங்கிள் ஃபார்ம்டு பை மீட்டிங் ஆஃப் டூ ரேஸ். ஒரு கோணம் வந்து ரெண்டு கதிர்கள் சந்திக்கும் போது ஒரு கோணம் உருவாகுது. அதுக்கு கீழே ஆங்கிள் ஃபார்ம்டு பை மீட்டிங் ஆஃப் டூ லைன் செக்மெண்ட், ரெண்டு கோட்டு துண்டுகள் சந்திக்கும் போதும் ஒரு கோணம் உருவாகும். அடுத்தது ரெட் கலரில் இருக்கிற டயக்ராமில் ஆங்கிள் ஃபார்ம்டு பை இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லைன்ஸ். ரெண்டு இன்டர்செக்ஷன்னா வெட்டுறப்ப ரெண்டு இப்படி குறுக்கு கோடு அந்த மீட் பண்ணுது இல்லையா, அந்த மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரெண்டு கதிர்கள் வெட்டும்போது அந்த ஆங்கிள் உண்டாகுது. அதே மாதிரி ரெண்டு கோட்டு துண்டுகள் வெட்டும்போது அந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு உண்டாகுது. அப்போது டீச்சர் அந்த ஸ்கூலில் டீச்சரும் ராமுன்ற பையனும் பேசிக்கிறாங்க. வாட் டஸ் திஸ் பிக்சர் கன்வே? இந்த பிக்சர் நமக்கு எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராமு சொல்கிறான், திஸ் பிக்சர் ஷோஸ் அன் ஆங்கிள். டஸ் ஆங்கிள் ஹேவ் நேம் சார்? இந்த படம் வந்து கோணத்தை ஆங்கிளில் தான் காட்டுது, இதுக்கு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டீச்சர் சொல்கிறாங்க, எஸ், ஆங்கிள்ஸ் ஹேவ் நேம். கேன் யூ சி டூ லைன் செக்மெண்ட் இன் திஸ் பிக்சர்? ரீட் த நேம்ஸ் ஆஃப் தட். இப்போ இங்கே ஒரு பிக்சர் காமிச்சிருக்காங்க, கீழே ஏபிசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி பேர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Sir, the angle has two line segment. Those are BA and BC. அந்த டயக்ராமை வச்சு பொறுத்து பார்க்குறப்ப அதில் ரெண்டு லைன் செக்மெண்ட் இருக்குது, ரெண்டு கோட்டு துண்டுகள் இருக்குது. அது ஒன்று BA, இன்னொன்று பேர் BC. டீச்சர் கேட்குறாங்க, விச் இஸ் த காமன் பாயிண்ட் ஆஃப் த டூ லைன் செக்மெண்ட்? இந்த டூ லைன் செக்மெண்ட்டும் பொதுவாக எந்த இடத்துல மீட் பண்ணுது? காமன் பாயிண்ட் என்ன அப்படின்னா பின்றது தான் அதனுடைய காமன் பாயிண்ட். These two line segment make an angle. Common point B is the vertex. BA and BC are the arms of the angle. அதில் அந்த பின்றது தான் வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்ன்றது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், முனைன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். பின்றது முனை, பிஏவும் பிசியும் அதோடைய புஜங்கள், அதனுடைய ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள், கோணத்துடைய புஜங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் ஹவு கேன் வி கால் த ஆங்கிள் இன் த பிக்சர்? அப்போ இந்த பிக்சரில் இருக்கிற கோணத்தை நம்ம எப்படி அழைக்கலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன் ஆங்கிள் இஸ் mentioned by 3 alphabet. The center letter of the angle is called as vertex. 3 alphabetsல அந்த ஆங்கிளை குறிப்பிடலாம், அந்த கோணத்தை 3 alphabetsல குறிப்பிடலாம். அதில் அந்த முனை இருக்கு இல்லையா, அந்த முனைக்கு பேர் வெர்டெக்ஸ். அது வந்து சென்டர் லெட்டர் தான் வந்து அந்த வெர்டெக்ஸை குறிக்கும். தென் ஏபிசி இஸ் த நேம் ஆஃப் அன் ஆங்கிள். ஆம் ஐ ரைட் சார்? அவன் கேட்குறான், ஏபிசி தான் இந்த ஆங்கிளோடைய பேரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க சார் வந்து ஆமாம் அது கரெக்டு. அப்புறம் அந்த பையன் என்ன சொல்கிறான், கேன் வி ரைட் ஆங்கிள் சிபிஏ இன்ஸ்டெட் ஆஃப் ஆங்கிள் ஏபிசி? அப்போ ஏபிசின்னு சொல்கிறத நம்ம சிபிஏன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாங்க. டீச்சர் வந்து கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான், இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். நமக்கு சென்டர் பாயிண்ட் பின்றது வந்து சென்டராக இருக்கணும், மாற்றியும் நம்ம சொல்லிக்கலாம். அப்போ அந்த ஆங்கிள்ன்றதுக்கு இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ஆங்கிள் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க.
ஸோ we can write angle ABC as angle ABC. அடுத்தது உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற பிக்சரை வச்சு அதனுடைய நேம் எழுதுங்க. ரெண்டு நேம்ஸ் எப்படி வேணாலும் எழுதலாம். ஃபஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க, இல்லைனா சிபிஏன்னு கொடுத்துருக்காங்க. அதோடைய வெர்டெக்ஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. 2 ஆர்ம்ஸ், ஏவும் பியும் ஒரு ஆர்மு, பியும் சியும் ஒரு ஆர்ம். அதை வச்சு அடுத்து 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு நீங்களாக எழுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. இப்போது உங்களுக்கு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்கிள் பிட்வீன் கிரவுண்ட் அண்டு ஸ்டேர்கேஸ். கிரவுண்ட் இருக்கு இல்லையா, கிரவுண்டுன்னா அந்த தரைத்தளம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஸ்டேர்கேஸ் படிக்கட்டுக்கு இடையில் இருக்கிற கோணம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆங்கிள் பிட்வீன் லேடர் அண்டு கிரவுண்டு, ஏனிக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். ஆங்கிள் பிட்வீன் பிரான்ச்சஸ் ஆஃப் ஏ ட்ரீ, இந்த ட்ரீஸில் இருக்கிற பிரான்ச்சஸ்க்கு நடுவில் இருக்கிற கோணம். ஆங்கிள் இன் எலக்ட்ரிக் போல், இந்த போஸ்ட் மின்கம்பம் இருக்கு இல்லையா, இதனுடைய கோணம். ஆங்கிள் இன் ஏ பைசைக்கிள், இந்த சைக்கிளில் இருக்கிற ஆங்கிள். ஆங்கிள் இன் ஏ ஹவுஸ், ஆங்கிள் இன் ஏ கிளாக். இதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஆங்கிள் இருக்குது அப்படின்றத காமிக்குது. மார்க் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு இன்சைட் அண்ட் அவுட் சைட் யூஸிங் கலர் பென்சில் இன் த கிவன் பிக்சர். இப்போ இங்கே ஒரு காரோடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த காரோடைய பிக்சரில் இருக்கிற உள்ளே இருக்க வெளிப்பக்கமும் உள்பக்கமும் என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களை கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. கலெக்ட் சம் பிக்சர், ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. கலெக்ட் சம் பிக்சர் வித் ஆங்கிள் அண்ட் பேஸ்ட் த சேம் இன் ஏ சார்ட். ட்ரா அண்ட் மார்க் த ஆங்கிள்ஸ் யூஸிங் பென்சில். ஒரு சில பிக்சரை கலெக்ட் பண்ணி அதை ஒட்டிட்டு அந்த பிக்சரில் எந்தெந்த இடத்துல ஆங்கிள்ஸ் இருக்குது அதை வந்து பென்சிலில் ட்ரா பண்ணி மார்க் பண்ண சொல்லி காமிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 19. ஏபிள் டு லேர்ன் த நேம்ஸ் ஆஃப் ஆங்கிள் லைக் acute, obtuse and right angle. இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. We shall classify the angles into various types based on its measurement. Let us create the various angles by combining the two wooden frame. Observe the various angles formed in the wooden frame. இங்கே ஒரு வுடன் ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மரக்கட்டையில் அதிலிருந்து உருவாகிற கோண வகைகளை உத்து நோக்கி உங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆங்கிள்ஸோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து உங்களுக்கு ஏபிசி அப்படின்ட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஏபிசின்ற டயக்ராமில் டைப் ஆஃப் ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிள். இதை எப்படி நம்ம அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதை மெஷர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேஜ் நம்பர் 21 ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே ஆரஞ்சு கலர், வைலட் கலர், க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம அந்த பிக்சரை மெஷர் பண்ணி பார்த்தோன்னா அதில் இருக்கிற டிகிரி அதில் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். 0லேருந்து 180 வரையிலும் மெஷர்மெண்ட் இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டில் 0லேருந்து 90க்குள்ளார அது இருந்ததுன்னா, 90யை விட கீழே இருந்ததுன்னா அதுக்கு பேர் அக்யூட் ஆங்கிள். உங்கள் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மெஷர் பண்ணுறப்ப அந்த டிகிரி வந்து 90 டிகிரியை விட கம்மியாக இருந்ததுன்னா, லெஸ் தென் 90 டிகிரி அப்படி இருந்ததுன்னா அது அக்யூட் ஆங்கிள். செகண்ட் டயக்ராம் வந்து அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்ன்றது கிரேட்டர் தென் 90 டிகிரி, லெஸ் தென் 180 டிகிரி. அது வந்து 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கணும், 180 டிகிரியை விட கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது அப்டியூஸ் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்ன்றது எக்ஸாக்ட்லி 90, எக்ஸாக்ட்லி 90. இப்போ வந்து 90 டிகிரிக்கு அப்படியே நேராக அப்படியே செங்குத்தாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ரைட் ஆங்கிள். ஃபோர்த் ஒன் வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸ்ட்ரைட் ஆங்கிள் வந்து கீழே இருக்கிற ஒரு கோடு வந்து 180 டிகிரிக்கு அப்படியே கரெக்டாக இருந்ததுன்னா அது ஸ்ட்ரைட் ஆங்கிள். டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் பார்க்குறப்ப அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்ன்றது என்னென்னா நம்ம மெஷர் பண்ணுறப்ப 90 டிகிரியை விட கம்மியாக இருந்ததுன்னா அது அக்யூட் ஆங்கிள்.
நம்ம மெஷர் பண்ணுறப்ப 90 டிகிரியை விட அதிகமாக இருந்து 180 டிகிரியை விட கம்மியாக இருந்ததுன்னா அது அப்டியூஸ் ஆங்கிள். எக்ஸாக்ட்லி 90 டிகிரி இருந்தால் அது ரைட் ஆங்கிள், எக்ஸாக்ட்லி 180 டிகிரி இருந்தால் அது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். நேம் த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஃபார்ம்ட் இன் த ஃபாலோயிங் ஐட்டம். இங்கே ஒரு சில டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமுக்கு என்ன ஆங்கிள்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக இதில் டைப் ஆஃப் ஆங்கிளில் என்ன வருமோ அதை எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 21 1.2.3 ஏபிள் டு ஐடென்டிஃபை ரைட் ஆங்கிள்ஸ் இன் த என்விரான்மெண்ட். இதில் ரைட் ஆங்கிள்ஸை எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம், எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். ராம் இஸ் ட்ரையிங் டு கட் எ பீஸ் ஆஃப் wood in a rectangular shape from a wooden board. Ram used a tool to cut the sides of the rectangle. This device is called a set square. ராம்ன்ற பையன் ஒரு வுட்டை வந்து கட் பண்ணுறான். ரெக்டாங்குலர் ஷேப் ஃப்ரம் எ வுட்டன் போர்டு. என்ன ஷேப்பை கட் பண்ணுறான்னா ஒரு மரக்கட்டையிலிருந்து ரெக்டாங்குலர் ஷேப்பை கட் பண்ணுறான். அப்படி கட் பண்ணுறப்ப அவன் ஒரு டூல் யூஸ் பண்ணுறான், ஒரு கருவியை யூஸ் பண்ணுறான் கட் பண்ணுறதுக்கு. அதுக்கு பேர் அந்த கருவிக்கு பேர் என்னன்னா செட் ஸ்கொயர். செட் ஸ்கொயர்ன்றது என்னன்னா மூலை மட்டம். செட் ஸ்கொயர்ன்றது என்னது? மூலை மட்டம். இது வந்து உங்கள் ஜாமெட்ரி பாக்ஸில் வந்து 2 இருக்கும். we can see 2 set square in our geometry box. Both the set squares have 90 degree measurements. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரைட் ஆங்கிளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டூ யுவர் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரா 5 ஆப்ஜெக்ட்ஸ் வித் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் உள்ள 5 பொருட்களை உங்களை வரைய சொல்லியிருக்காங்க. கிளாசிஃபை த ஆங்கிள்ஸ் ஆஸ் அக்யூட், அப்டியூஸ் அண்ட் ரைட் ஆங்கிள். இங்கே கொடுத்துருக்குற ஆங்கிளில் உங்களுக்கு அந்த டிகிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டிகிரியை வச்சு பார்க்குறப்ப அது அக்யூட் ஆங்கிளா, அப்டியூஸ் ஆங்கிளா அண்ட் ரைட் ஆங்கிளா அப்படின்றத நீங்கள் மெஷர் பண்ணி எழுதணும். அதுக்கு அடுத்தது கிளாசிஃபை த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ், அக்யூட் ஆங்கிளா, அப்டியூஸ் ஆங்கிளா, ரைட் ஆங்கிளான்னு எழுதணும். இங்கே இருக்கிற மெஷர்மெண்ட்டு 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 120 டிகிரி, 130 டிகிரி, 170 டிகிரி, 75 டிகிரி. இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப்பால் நீங்கள் வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணி வரைஞ்சி பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆங்கிள்ஸ் வந்து என்னென்ன ஆங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஏற்கனவே ஆங்கிள்ஸோடைய டைப்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த ஆங்கிள்ஸோடைய டைப்பை வச்சு அது என்ன ஆங்கிள், அக்யூட் ஆங்கிளா, அப்டியூஸ் ஆங்கிளா, ரைட் ஆங்கிளா அப்படின்றத கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதி பார்க்க வேண்டியது தான். தட்ஸ் ஆல்.